ராமேஸ்வரத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் ராமேஸ்வரம் தீவு முழுவதும் சுமார் 150க்கும் மேற்பட்ட கேமராக்கள் அமைக்கும் பணியினை ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் துவக்கி வைத்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் விரைவில் அவர்களை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட எஸ்பி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதிக்கு வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் ராமேஸ்வரம் வருகை தரும் காரணத்தால் குற்ற சம்பவங்கள் மற்றும் கடத்தல் சம்பவங்களை தடுக்கும் விதமாக ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு முக்கிய இடங்களில் 150 சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதற்கான முதற்கட்ட பணியினை பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. ராமநாதபுரம் காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ், ராமேஸ்வரம் இணை காவல் கண்காணிப்பாளர் மீரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிசிடிவி கேமராக்கள் அமைப்பதற்கு கம்பங்கள் அமைத்து பொருத்தும் பணியினை துவக்கி வைத்தனர். ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்த போது, இந்தியா மட்டுமல்லாது வெளிநாடுகளில் இருந்தும் ராமேஸ்வரத்திற்கு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். ராமேஸ்வரம் தீவு பகுதிகளில் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக நகரின் முக்கிய இடங்களில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் தனியார் துறை மூலம் 150 கேமராக்கள் பொருத்துவதற்கான பணி துவங்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் துறைமுக காவல் நிலையத்தில் மேற்பகுதியில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு இன்னும் 2 மாதத்திற்குள் இந்த பணிகள் நிறைவு செய்த பின்பு 24 மணி நேரமும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக காவல்துறை அதிகாரிகள் சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் பணிகள் நடைபெறும். மேலும் தற்போது பொருத்தப்படும் கேமராக்கள் புதுவித ரகமான கேமராக்களாக கருதப்படுகிறது. இந்த வகையான கேமராக்கள் இணைய தடைபாடு இல்லாமல் 24 மணி நேரமும் இயங்கும் வகையில் வயர்கள் மூலம் இணைய சேவை கேமராக்களுக்கு வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய தன்மை பொருந்திய கேமராக்களாக இருக்கும். இதற்கு முன்பு ராமேஸ்வரத்தில் ஏதேனும் குற்ற சம்பவங்கள் நடந்தால் பல்வேறு இடங்களுக்கு சென்று சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்து குற்றவாளிகளை பிடிக்க வேண்டியிருக்கும். ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் இந்த 150 கேமராக்கள் அமைக்கப்பட்ட பின்பு நேரடியாக சிசிடிவி கேமராக்களை காவல்துறையினர் ஆராய்வதற்கு எளிமையான முறையில் அமைந்திருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்தார். மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கடத்தல் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. அவ்வாறு கடத்தல் சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். விரைவில் அவர்களை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எஸ்பி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஃபாலோ பண்ணுங்க கரெக்ட்டா. you are listing in your output எங்க கொண்டு வரீங்க சார்? பைட் சார் ஆன் பண்ணியா மதனே? கவுண்டிங் ரெடி பண்ணு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் உட்கோட்டத்தில் ஒரு குட் ஒர்க். ஸோ என்னென்னா, இப்போது நமக்கு ராமேஸ்வரம் உங்களுக்கே தெரியும், டெய்லி வந்து ஆவரேஜாக ஒரு 50,000 க்ரௌடு வந்துட்டுருக்காங்க. அண்டு நம்ம மக்களோட சேஃப்டிக்காக இன்றைக்கி நாங்கள் ஒரு சிசிடிவி நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் ராமேஸ்வரம் டோட்டல் டவுனில். இப்போ வந்து நமக்கு டவுனில் ஆல்ரெடி மோர் தேன் ஒரு 200 கேமரா இருக்குது. பட் எல்லாம் என்ன பிரச்சனைனா, கேமரா ஃபுட்டேஜ் அங்கங்கே எடுக்க வேண்டியது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ராமேஸ்வரத்தில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் அது கேமரா வந்து நான் நிறைய இடத்துக்கு போய் அது கேமரா கலெக்ட் பண்ணணும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே இடத்துல நம்ம ஜெட்டி போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அதில் மேலே ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் மாதிரி ஒரு ரூம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த ரூமில் 150 கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் அங்கே வர மாதிரி. ஸோ இப்போ அங்கே நமக்கு 24 மணி நேரம் நம்ம போலீஸ் உட்காந்து அங்கேயே பார்த்துட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. அங்கிருந்து எல்லா ஜங்ஷன் ராமேஸ்வரமில் ரைட் ஃப்ரம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் நம்ம கலாம் மெமோரியல் அண்ட் அதே மாதிரி நம்ம இங்கே பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் இங்கிருந்து டில் நம்ம புதுநகர் செக் போஸ்ட். ஸோ அங்கே வரை புது ரோட் செக் போஸ்ட் அது வரை எல்லாமே ஆல் ஜங்ஷன்ஸ். அதே மாதிரி நம்ம டெம்பிள் சுற்றி, அதே மாதிரி நம்ம அக்னி தீர்த்தம் எல்லா இதுவும் நம்ம வயர் மூலமாக கனெக்ட் பண்ண போகிறோம் டு ஜெட்டி போலீஸ் ஸ்டேஷன். ஸோ இதனால் அட்வான்டேஜ் என்னென்னா, ஏதாவது குற்ற சம்பவம் ஏதாவது நடந்ததுன்னா உடனே நம்ம அங்கே இங்கே போக தேவையில்லாமல் நம்ம கண்ட்ரோல் ரூமில் கேமரா பார்த்துக்கலாம். அது இல்லாமல் எல்லா ஜங்ஷனு கவர்டு. ஸோ நமக்கு ராமேஸ்வரமில் டோட்டல் ஜங்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 40 ஜங்ஷன் வரும். எல்லா ஜங்ஷனும் கவர் பண்ணி அதில் கேமராஸ் போடுறோம். அது இல்லாமல் நம்ம முக்கியமான இடத்துல ANPR கேமரா. ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம ராமேஸ்வரமில் நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க,
அதே மாதிரி அதர் ஸ்டேட் டூரிஸ்ட் வராங்க, நம்ம லோக்கல் டூரிஸ்ட் வராங்க. ஸோ அப்பப்போ நம்ம ஹிட் அண்ட் ரன் கேசஸ் பார்க்குறோம். ஸோ இந்த ஹிட் அண்ட் ரன் கேசஸ்க்கு இந்த மாதிரி நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் கேமரா இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் பேசிஸில் பண்ணுறோம். ஒரு 2 months கம்ப்ளீட் ஆயிரும். அண்ட் இந்த டோட்டல் இனிஷியேட்டிவில் நமக்கு இது மட்டும் இல்லாமல் பிஎஸ் சிஸ்டம் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம ராமேஸ்வரமில் ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் ஒரு சிக்னல் போட்டிருக்கோம் திட்டக்குடி ஜங்ஷனில். அதே மாதிரி இந்த மற்ற ஜங்ஷன்ஸ்லுமே அங்கே ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம், எங்கெங்கே நம்ம டிராஃபிக் போலீஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவியாக ஒரு பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமும் போட போகிறோம். தேங்க்யூ. கேமரா எவ்வளோ சார்? இந்த கேமராஸ் வந்து எல்லா ஹையஸ்ட் டெக்னாலஜி கேமராஸ். நார்மலாக வந்து நம்ம சின்ன குவாலிட்டி போடாமல் ஆல் நைட் ஆல்சோ நல்லா பார்க்க மாதிரி. அதே மாதிரி நார்மலாக இவங்க ஒரு பிரச்சனை என்னென்னா இன்டர்நெட் பிரச்சனை வரும். அப்பப்போ இன்டர்நெட் சரியில்லை, கரண்ட் சரியில்லை, அதெல்லாம். ஸோ இப்போ எப்படின்னா இது வயர்டு கேமரா. ஸோ இந்த வயர் மூலமாகவே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதனால் வந்து அடிக்கடி நெட் கட்டு அந்த பிரச்சனை வராது. நம்ம சென்ட்ரலைஸ்டாக நம்ம ஜெட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இன்டர்நெட் சர்வர் இருக்கும், அங்கேருந்து எல்லாம் கனெக்ட் பண்ணுவோம். அதனால அந்த இன்டர்நெட் பிரச்சனை கம்மியாகும். ஸோ ஓவரால் ப்ராஜெக்ட் காஸ்ட் வில் பி அரௌண்ட் 20 to 25 lakhs ஆகும். தேங்க்யூ. வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிகப்படியாக போதைப் பொருட்கள் பிடிபடுது. தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்காங்க? பிடிப்பட்டது அர்த்தமே தான் காவல்துறை நல்ல நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் நம்ம 1000 kg பிடிச்சிருக்கோம். அண்ட் அதே மாதிரி யார் யார் ஸ்மக்லர்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாம் நாங்கள் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க பிடிச்சிட்டு இருக்கோம். தேங்க்யூ.